अच्युतं केशवं रामनारायणं कृष्णदामोदरं वासुदेवं हरिं श्रीधरं माधवं गोपिकावल्लभं जानकीनायकं रामचन्द्रं भजे अच्युतं केशवं सत्यभामाधवं माधवं श्रीधरं राधिका राधितं इन्दिरामन्दिरं चेतसा सुन्दरं देवकी नन्दनं नन्दजं सन्ददे யுகாதிங்கிறது அப்படிங்கிறது வரைக்கும் பார்த்தோம். யுகாதிகளை யுகங்களை ஆரம்பித்து வைப்பவர் அப்படின்னு. யுகம் என்றால் காலம். தான் கால வடிவமா இருந்து கொண்டு லோகத்தில் மற்ற எல்லா பிராணிகளுக்கும் உபயோகப்படக்கூடியதான காலத்தை தயார் பண்ணி வைத்தவர். காலம் மட்டும் தயார் பண்ணல, காலத்துல ஏற்படக்கூடியதான எல்லா பொருளையும் அவர் தான் தயார் பண்ணி வச்சிருக்கார். எந்தெந்த காலத்துல எது வரணும், இந்த ஏப்ரல் மாதம் கொஞ்சம் புதுப்பட்டு வரணும்னா அப்பதான் மல்லி குடும்பங்கள்லாம் வரும், அப்பதான் மாவுட வரும். இப்படிப்பட்டதான சகலதாசங்களும் அது ஒரு நியதமான சமயம். அந்த நியதமான சமயத்துல நியதமான பொருள் ஏற்படும். ஏன்னா மனிதனுக்கு வாழ்க்கைக்கு உபயோகப்படும். எப்ப மனிதனுடைய வாழ்க்கைக்கு எது வேணுமோ அவைகள்லாம் அப்பப்ப கரெக்டா பண்ணி கொடுக்கிறவர். ஆகையால் அவர் கால வடிவமாக இருக்கார் என்கிறது பார்த்தோம். வெறுமன யுகத்தை தயார் பண்ணி விட்டுறதில்லை, யுகா வர்த்தா அந்த காலச்சக்கரத்தை திருப்பிக் கொண்டே இருக்க. ஆவர்த்தம் என்றால் சுழல். யுகம் எனக்கூடியதாலே மாற்றிக்கொண்டே இருக்கார். கிருதயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், மறுபடியும் கலியுகம், இப்படி ஒவ்வொரு யுகத்துக்கும் ஒவ்வொரு சிறப்பு. கிருதயுகம்னு சொன்னா ஜனங்கள் எல்லாம் சத்துவகுண புரிந்தாரா இருந்திருக்காங்க. அப்பொழுது அவளுக்கு தபத்து இவைகள் தான் ரொம்ப பிடிக்கும். அதே போல திரேதாயுகத்துல எல்லாரும் வேதோக்தமான கர்மாக்களை பண்ணி கொண்டிருந்த யஜ்ஞம் யாகம் இவைகள் அதிகமாக இருந்தது. அந்த யஜ்ஞ யாகாதிகள் அதிகமா இருந்ததுனால் அதுக்கு வேண்டிய நேரம் சுத்தம் தர்மங்கள் இவைகள் அதிகமாக வளரும்படி பண்ணினார். அதே போலயே துவாபர யுகத்துல பகவான் அநேக அவதாரங்கள் பண்ணினார். கலியுகத்துல வரும்பொழுது கதவு சங்கீதத்தை செய்யவும் பகவான வெறும் நாமாவை சொன்னாலே போதும். யஜ்ஞயாகாதிகள் பாடுறது சிரமம். ஆயினும் பகவான் நாமாவை சொன்னாலே போதும். நாம பாராயணம் செய்தா நந்தினித்யானேஸ்வரி அப்படின்னு சொன்ன பிரகாரமா பகவானுடைய நாமாக்களை மறுபடியும் மறுபடியும் சொல்லிக் கொண்டிருந்தாலே யஜ்ஞயாகாதிகள் பண்ணினா என்ன பலமோ அந்த பலன் போகும். பக்தியோட பகவத் நாமாவை சொல்வது ரொம்ப சிறப்பு இந்த யுகத்தில். ஆகையால் இப்படி ஒரு காலம், அந்த காலத்துக்கு அனுகுணமான செயல், அதை பண்ணக்கூடியதான மனுஷியார் இவை எல்லாம் தயார் பண்ணி அப்பப்ப அந்த மனுஷியார் சேமத்தை அடையாளத்துக்க வேண்டியதான ஒரு சந்தர்ப்பங்கள் சூழ்நிலைகள் எல்லாத்தையும் அமைத்துக் கொண்டார். ஆகையால் அவருக்கு யுகாவர்த்தம், ஒவ்வொரு யுகத்தையும் அந்த யுகத்துக்கு தகுந்த ஒரு ஆவர்த்தம், ஒரு சுழலையும் ஒரு ரவுண்டரோட மாற்றிட்டே இருக்கார். யுகாவர்த்தன் ஆனதிலே அவரிடத்துல பல மாயைகள் இருக்கு. அது பார்க்கணும். மாயான்னு சொன்னா ஒரு சக்தியின் அர்த்தம். அந்த சக்தியினால் எல்லா காரியங்களும் செய்ய முடியாது. இந்த மாயா சக்தி தான் அனந்த அப்படின்னு ஒவ்வொரு இடத்துல இந்த மாயை ஒரு சக்தி வடிவமாக சொல்லும். பகவானத்துல நிறைய மாயைகள் இருக்கு. அவர் சொல்ற இந்த மாயையோட முடியுதுதான் என்னுடைய சுரூபத்தை நீங்க தியானம் பண்ணலாம், நான் நேர பார்க்க முடியாது. குணமை மம மாயா துரத்யா மாமேதையே பிரபத்யந்தே மாயா மேகாம் சரஸ்திதே. இந்த மாயா என்ன பண்றது,
சத்சங்கம் கிடைக்கும், நல்ல விஷயங்கள் பண்ணணும். அதே மாதிரி ரஜோகுணம் மேலோக்கி இருக்கவே எல்லா விதமான செயலும் பண்ணிக்கொண்டே இருக்கும், விடுறதே கிடையாது. ஏதாவது ஒரு வழியிலே இருப்பார். நிறைய வேலைகளை செஞ்சுட்டு இருந்தோமையா நிறைய தப்பு வரும். அதனால என்ன இவனால இப்படி அப்படியே ஆயிடலாம். சமூக குணம்னு வச்சுக்கோ, எதையும் ஈடுபடாம பாடல் வரும்னு உட்காந்துட்டு அவன் முன்னுக்கு வரவே முடியாது. இப்படி 3 குணங்கள். இது 3 குணங்கள்ல சத்துவகுணத்தோடயே மனிதன் வாழணும் என்கிறதுதான் முக்கியமான ஒரு நிலை. ஆனா சத்துவகுணத்தோட வாழ்வது ரொம்ப கஷ்டம். அதுக்கு என்ன வேணும்? சத்சங்கம் வேணும். அதுவும் நாம சொல்லிக் கொண்டிருக்கணும். அதே மாதிரி நல்ல காரியங்களில் ஈடுபட்டு கொண்டே இருக்க முடியும். ஆனா இருக்க முடியுமா மனிதர்கள்னால? அவனை 10 திசையும் அவனை இழுத்து கொண்டே இருக்கு. 5 புலன்கள் இவனை 5 திசையில் இழுத்து கொண்டே இருக்கு. ஆனா அத்தனையும் மீறி அவன் நல்ல வழியில வரணுமையான அவனுக்கு பகவத் அனுகிரகம் வேணும். அந்த பகவத் அனுகிரகம் வேணுமையானால் அவரை நாடினமையானால் பிறகு இந்த மாயையால் நம்ம ஒண்ணும் பண்ண. இப்படி ஒரு மாயை இல்ல, பல மாயைகளை வைத்து கொண்டு இருக்கிறார் பகவான். உலகத்தை எல்லாம் மாயினால் படைத்தார். படைத்ததான அந்த உலகத்தை மாயினால் காற்று காப்பாற்றிக் கொண்டிருக்கிறார். பிறகு அத்தனையும் தன் மாயினால் தான் கொண்டு சேர்த்துக்கிறார். இத்தனையும் அவர் பண்ணிக் கொண்டே இருக்கிறார். அதனாலதான் சம்பர மாயா இதுபோல நிறைய மாயைகள் இருந்தது. அத்தனையும் பகவான் தான் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கார். அதான் பண்றார், ஏகா மாயா நவிஜதே பக்வீஹி மாயா வஹதி இது நைத மாயா. ஒரே ஒரு மாயை என்று நினைக்காதையும் பல மாயைகளை அவர் கிடைத்துக் கொண்டிருக்கிறார். ஆயால் அவருக்கு பகுமாயா நைஜ மாயா என்று பெயர். ஆமா, நைஜ மாயான்னு சொன்னா அநேக மாயான்னு தானே வரணும். சம்ஸ்கிருதத்துல ந பிராமணா அபிராமணா ந கிராமா அகிராமா அப்படின்னு வரும். நானும் முன் வந்தது ஏன்னா முன்னால வரணுமே, நங்கி போகலையே அப்படின்னு சொன்ன நஞ்சு அப்படின்னு ஒரு பிரச்சனை சேர்ந்தா அந்த நகாரம் தான் ஆதாரமாகும். வெறும் நான் ஒரு பிரச்சனை இருக்கு, அதுல இருந்து ஆகாது சொல்றேன். நலோபோன நகாரோபோன பதவி நகார அனுபந்தரையாவே நகாரத்திய பிரதிவேதவாதினா முக்கியமானதுவா. வெறும் நான் ஒண்ணு இருக்கு. அதனால நான் ஏகமாயா நைகமாயா, நஞ்சு ஏகமாயான்னு இருக்கவையானால் அநேகமாயான்னு வந்திருக்கு. இப்ப அப்படி இல்லை. இப்படி நைகமாயா அதற்கு பிறகு அடுத்ததான நாம மகாஜனா. மகாஜனம் அத்தியாயி மகாஜனா. சாப்பாடு அசனம்னா உட்கொள்ளக்கூடியதான பொருள். அது எவ்வளவு இருக்கு பகவானுக்கு? ஐயா உலகம் முழுக்க தானே உட்கொள்ளும். எப்பொழுதுமே உலகங்கள்னா அவருடைய பயங்களை தான் இருக்கு. நமக்கு வெளியில இருக்கா போல காணப்படுகிறது, அவ்வளவுதான். வரல எங்க இருக்கா அவருக்குள்ளதான் இருக்கும். இன்னும் தர்ப்பண திருத்தியமான நகரி சூரியம் நிஜாந்தம் மத்தியம் நாட்படி மாயையா பகிரிவ ஒரு பூதம். ராத்திரி தூங்குறீங்க, தூங்கும் பொழுது நமக்கு சொப்னம் வருது. சொப்னத்துல யானை ஓட்ட முதல்ல தேவை எல்லாத்தையும் பார்க்கிறேன். இத்தனைக்கு எங்க இருக்கு அப்படின்னா வெளியில இருக்கோம். வெளியில இருந்ததுன்னா நீங்க 4வது மாடியில தூங்கிட்டு இருக்கீங்க. யானை குதிரை ஓட்ட தேவை இருந்தா மலை எல்லாம் எங்க இந்த 4வது மாடியில வரும். நீங்க பாக்குறது மலைக்கு போனாலே அதுல ஏறினா போதையும் இந்த உச்சிக்கு மேல நின்றுட்டு எல்லாரும் கையாடுறா போதையும் உங்களுக்கு சொப்பனம் வருது. மலையெல்லாம் உங்களுக்கு 4வது மாடியில வருமா? இதை நீங்க எல்லாத்தையும் விட்டு விட்டு போனீங்களா? இருந்து இறங்கி அங்க இங்க இருக்கிற மலைக்கு போய் அது மேல ஏறுனீங்களா? அதுன்னு சொல்ல முடியல. ஏன்னா பாதியில போயிட்டு இருந்துட்டு உங்களால தான் இருந்திருக்கு. நீங்க மலைக்கு உச்சிக்கு மேல எழுந்துருக்கப்ப அங்க முடிச்சுட்டு இருந்தீங்கன்னா அங்க என்ன நீங்க இருக்கணும்? அது ரொம்ப போயிடும். 10 நிமிஷம் எடுத்துக்காம தூக்கத்துல இப்படி இருந்தது அங்க நடுவு கொண்டு இருந்தது. இப்ப யாரும் அழிஞ்சு வருது. விவகாரம் என்ன? நாங்கள் சொப்பனத்துல பார்க்கக்கூடியதான பொருள்கள் உங்களை விட்டு வெளியில இல்லை, உங்களுக்குள்ளதான் இருக்கு. எனக்குள்ள எப்படி இருக்கும்? சொப்பனத்தை பார்த்த நீங்க தான் சொல்லணுமே தவிர என்ன கேட்ட பிறகு நீங்க சொப்பனத்தை பார்த்துட்டு அது எப்படி சார் எனக்குள்ள இருக்குன்னு என்ன பார்த்தா என்ன அர்த்தம்? அப்ப என்ன? சொப்பனத்துல பார்க்கக்கூடியதான பார்க்கப்பட்ட பொருள்கள் எல்லாம் வெளியில் இல்லை. வெளியில் இருந்ததான பொருள்களை உள்ள இருக்கிறதா தாங்கள் பார்க்கிறேன். உள்ள தாங்கள் பார்க்க போதிலும் உங்களுடைய எண்ணம் எப்படி இருக்கு? வெளியில இருந்ததாக நீங்க பார்க்கிறீங்க. அந்த சொப்பனத்துல நீங்க வேற இருக்கு, நீங்க மட்டும் தூங்கிட்டு இருக்க. ஆனா சொப்பனத்துல மறுபடியும் நீங்க இன்னும் தருவீங்க. நீங்க
எல்லாரோடையும் பேசிட்டு வருது. அப்ப என்ன அர்த்தம்? பார்க்கப்பட்டதான பொருள்கள் எல்லாம் நமக்குள்ள இருந்த போதிலும் அதை வெளியில இருக்காமடி பார்த்திருக்கேன். அத்தான பொருள்களையும் உங்களை விட வெளியில இருந்ததாகவும் அதை நாங்கள் பார்த்ததாகவும் அதில் நாங்கள் பங்கெடுத்து கொண்டதாகவும் உங்களை பார்த்துருக்கேன். இதுதான் இந்த பேர் மாயா. எது நீங்க பண்ண முடியாதோ அதை பண்றது. அடுத்த நாள் காலமே நான் எல்லாம் பார்த்தேன்னு சொல்றேன். ஆனா ஒன்றும் இருக்க முடியாது. நீங்க யாரோட சொன்னதை பேசினீங்களோ அவளை ராசி நான் உனக்கு இதை சொன்னேனே அப்படின்னு சொன்னா அவ ஒத்துக்கிறாளா? இல்ல. அவ விவகாரம் என்ன? நன்மை நீங்க பண்ணல பண்ணினா போல உங்களுக்கு தோன்றது. இதுதான் மாயா. மேஜிக்கு சொல்ற சாதாரணமான இந்த மேஜிக்ல பண்ணக்கூடியதான பொருள் எல்லாம் நிஜமா நிஜம் இல்லை. ஆனா நிஜம் மாதிரி காணப்படுறது. இப்படி எல்லா பதார்த்தமும் வஸ்துதா யாரிடத்துல இருக்க அவர்களுடைய புத்தியில தான் சகலமும் இருக்கக்கூடியதான உலகங்கள் அதற்குள்ள நாம் நம்முடைய பதார்த்தங்கள் எல்லாமே அவருக்குள்ளதான் இருக்கு. ஆனா வெளியில இருக்கா போல நம்ம பார்க்கிறோம். உள்ள இருக்கிறது நமக்கு தெரியுது. அதெல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்க? சங்கோஷம் பண்ணி விடுற. பழைய காலத்துல எல்லாம் ஒன்னா மடிச்சிருக்க ஆத்துல பத்திரங்கள்லாம் இல்லைங்க காய வச்சிருக்கோம். பிறகு என்ன பண்ணிட்டு இருக்கோம்? அதை எடுத்து மடித்து வைக்கிறது. அதே மாதிரிதான் இத்தனை பதார்த்தங்களையும் அவர் விரிஞ்சு இருக்கக்கூடியதான பதார்த்தங்களை ஒன்றாக தனக்குள்ள சேர்த்துக் கொள்கிறார். இப்படி சேர்த்துக் கொள்ளக்கூடியதான நிலைக்கு அவருக்கு பிரளயம் இருந்தது. பிரளயம் என்று சொன்னால் உலகத்தில் இருக்கக்கூடியதான அத்தனை பொருட்களையும் தனக்குள்ள சேர்த்துக் கொள்கிறார். இது வெளியில இருக்கிற பொருளை உள்ள தந்ததுக்கு என்ன தருவது? சாப்பிடுறது. அதான் ஆசாரம். அதனம் அன்னம் இத்தனை பதார்த்தங்களையும் தனக்குள்ள சேர்த்துக் கொள்வதனால அவர் எல்லாவற்றையும் கவலைக்காரம் பண்ணிவிட்டார். எல்லாத்தையும் தனக்குள்ள சேர்த்துக் கொண்டார். பழைய காலத்தில் ஒரு பொருளும் இல்லை, எல்லாம் பகவானத்தான் தான் இருக்க. ஆகிய உலகத்தை சார்ந்தவர். கபடி இருக்கிறத தத்துவகிராம மண்டலா. உலகத்தில் இருக்கக்கூடியதான 36 தத்துவங்கள் எல்லாவற்றையும் தனக்குள்ள சேர்த்துக் கொண்டு ஒன்றாக ஆக்கி கொண்டார். ஆகியா அவருக்கு நாம் எனக்கு மகாஜனா கொஞ்சம் சங்கம் இல்லை எல்லாத்தையும் சார்ந்தார். இப்படிப்பட்ட எல்லாவற்றையும் படைக்கிறவன் அவன் தான். எல்லாவற்றையும் தனக்குள் சேர்த்துக் கொள்வதும் அவன் தான். எதற்காக தனக்குள் சேர்த்துக் கொள்கிறார்? புதுசாக படைக்கிறது. ஒரு வீடு வாங்கினேன், அதை இருந்து விடுறது எதற்காக? உங்க இஷ்டமாக உங்களுக்கு வசதியாக கட்டி கொள்றது இல்லையா? அதே விதமாகத்தான் இந்த உலகத்தை எல்லாம் மறுபடியும் தயார் பண்றார். அவர் அவருக்காக பண்ணல. ஏன்னா அவர் நிச்சயத்திருக்கிறார். எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கிறவர். இது வேண்டும் எனக்கூடியதான எண்ணம் வந்தவர். ஆனா அவர் எதற்காக வந்தார்? இந்த ஜீவன்கள் எப்படியாவது பகவானை அறிந்து அதனால உதவி பெறணும். அதற்கு அற்புதமான ஒரு சுத்தம் வரணும். அதற்கு வாய்ப்பு அளிக்கிறார் மனுஷன். அதனால்தான் ஒவ்வொரு பிறவையும் உங்களுக்கு கொடுத்தா உங்களுக்கு இது ஒரு வாய்ப்பு. என்னமோ ஏதோ ரெண்டு மணி நேரம் ஏன்னா இப்படி இந்த 2 மணி நேரம் நம்மளுடைய அது இந்த கவலைகளை என்ன கொடுக்கிறாரேன்னு நினைக்கூடாது. ஒவ்வொரு பிறவையும் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு. அந்த பிறவியிலையாவது நீங்க பகவான அடைவிழா என்று பார்க்கிறார். கடைசியில என்ன பண்ற? அடையாள மகிழ்ச்சிகளை எல்லாம் ஒன்றாக சேர்த்து மறுபடியும் புதிதான ஒரு சந்தர்ப்பங்கள் புதிதான ஒரு விஷயங்களையும் பண்ற. இது இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தா அதுலயாவது முன்னு சொல்லுவானா அப்படின்னு. பல இடங்கள்ல நாம் பிறக்கிறோம், பல சூழ்நிலைகளை வளர்கிறோம், பல பொருள்களை நம்ம அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனாலும் பகவானிடத்தில் நோக்கி பார்க்கறதில்லை. அதை பார்ப்பதற்காக ஒரு வாய்ப்பை கொடுத்து சத்தங்களை கொடுத்து என்னைக்காவது நீங்க அவரை பார்ப்பதா என்றுதான் பார்த்து கொண்டீங்க. ஒரு தரம் நீங்க பகவானை பார்ப்பதற்காக முயற்சி ஆரம்பிக்கிறேன் உங்களுக்கு பக்கத்திலேயே அவர் இருந்து கொண்டு அவர் திரும்பி தன்னிடத்துல சேர்ந்து கொள்வார். இதான் பகவான் பண்ணக்கூடியதான். அதனால அவருக்கு என்ன பேரு? மகாஜனா. மகாஜனம் அத்தியாதி மகாஜனா கல்வாந்தே சர்வகிரகனா. இது எப்படி உங்களுக்கு தெரியுது? கல்வாந்தே இந்த மகாகல்வம் முடிகிற காலத்துல இந்த திருதையிலும் தாபரையிலும் திரைதாயிலும் நதியிலும் ஒவ்வொரு யுகமா சொல்லிட்டு இருக்கோமா இல்லையா? இந்த யுகம் முடிந்தவரே கம்பம் முடிந்தவரே என்ன பண்ற? எல்லாவற்றையும் தான் எடுத்துக் கொள்கிறார். அப்படிப்பட்டதான மரணம்னா நாம் பார்க்கறதே இல்லை. பார்க்க முடியும். அவருக்கு அதிருஷ்டி இருந்தது. எல்லாவற்றையும் நான் கவனிக்காரம் பண்ணி கொண்டிருந்த போதிலும் யார் இதை
அங்கிருந்த போய் நமஸ்காரம் பண்ணி எதை அறிந்தால் எல்லாம் அறிய முடியுமோ அதை கூறவும் அப்படின்னு பிரார்த்திக்கிறார். எது விஞ்ஞானே தமம் விஞ்ஞானம் பவதினி அவர் பார்த்தார். அப்படியா ஒன்றறிந்தால் எல்லாமும் அறியணும் எனக்குடையதான ஆற்றல் கிடைச்சது. ஆகையால் எல்லாமும் அறியணும். ஆனா எல்லாமும் அறியறது ஒவ்வொன்றா அறிஞ்சது போல டைம் இல்லை எனக்கு. ஆகையால் ஒரு பொருளை சொல்லும் அதை மட்டும் நான் அறிகிறேன். ஆனா அதனுடைய பலம் என்ன? எல்லாவற்றையும் அறிந்ததான பலம் எனக்கு வேண்டும். அப்படியா நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லி ஒரு மனுஷனால் 2 விதமான விஜயங்களை அறியணும். அது ஒரு விஜயங்கிறது அபராதியான வேதங்கள் சாஸ்திரங்கள் இவை எல்லாம் சொல்லிட்டார். இன்னொரு விஷயம் என்னன்னா அந்த ஞானத்தினால் எதை அறிந்து கொண்டால் அந்த பரமாத்ம ஸ்வரூபம் அறியப்படுகிறதோ அந்த பரமாத்ம ஸ்வரூபம் என்னவா எதுக்கு அந்த பரமாத்ம ஸ்வரூபம் அறிவு புலன்களால் அறியப்படாது. கண்ணு காது மூக்கு நாக்கு தோடு இவைகள்னால் அறிய முடியாது. ஆங்கிலாக்கியம் கை காது இவைகள்னால் அதை குறிக்க முடியாது. அமோத்திரம் அதுக்கு ஒரு வம்சம் இல்லை. நீங்க என்ன கோத்திரம் கௌசிக கோத்திரம் பாரத்வாஜ கோத்திரம் வாபூல கோத்திரம் இப்படி இந்த கோத்திரங்கள்ல அவங்க கிடையாது. பரவாயில்ல அவர் கண்ணு காது இல்லை கை காலம் இல்லை. ஆனா அவரை அறிந்தால்தான் எல்லாமும் அறிய முடியும். அப்படின்னு அவர் தான் உலகம் முழுக்க வியாபித்திருக்கிறார். உலகம்னா அவருடைய செயல் தான் அப்படிங்கிற விசேஷமா அங்கே அதிரேசியம் அதிரேசியம்னா அசுரத்தியம் கண்ணுக்கு புலனாகாதவர். ஏன் புலனாகாது? ஒரு பொருள் இருக்குன்னா அது புலனாகாதுன்னு பொருள் இருக்கு இது எப்படி நான் அறிவது? புலனாகவே தாங்கள் அதை அறியலாம். அது புலனாகாத பொருளா இருந்தால் அது இருந்து என்று நான் எப்படி அறிவது அப்படின்னு ஒரு சந்தேகம். இது புலனாகாது என்கிறதுக்கு காரணம் சொல்லணும். நம்ம புலன்கள் எல்லாம் அதுக்கு ஒரு கண்டிஷன். உருவம் இருந்தால்தான் கண்ணு ஆகும். உருவம் இல்லாதான பொருளை காதுக்கு கண்ணு அறியாது. காற்றை அறியலோ காற்றை நீங்க பார்க்கிறீங்களோ ஏன் பார்க்கல? காற்று உருவம் இல்லை. அது ஒரு காலம் இல்லை. அது சிவப்பாகவோ வெறுப்பாகவோ கருப்பாகவோ ஏதோ இருக்குமையான அப்பொழுது நாங்கள் பார்த்திருக்கலாம். அதுல ஒரு காலம் இல்லாததுனால உருவம் இல்லாததுனால காற்றை நாம் பார்க்க முடியும். அதே போல வாசனை இருந்தால்தான் மூக்கு அதை அறியும். வாசனை இல்லாததுனால மூக்கு அறியாது. சத்தம் இருந்தால்தான் காதால் அறிய முடியும். சத்தமே இல்லை காதால் அறிய முடியும். சுவை இல்லாததுனா நாட்டுக்கு என்ன காட்டி கொடுக்கணும். அப்பொழுது சுவை இருந்தால் அந்த சுவை கண்டு இது இந்த பொருள் என்று அறியலாம். ஆனா ஒன்றும் கிடையாது. ஆகையால் இந்த புலன்கள் அங்கு செல்லாது. புலன்களை அவரை அறிய முடியாது. புலனுக்கு அப்பாற்பட்டவர். புலனுக்கு அப்பாற்பட்டவர்னா நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது? இவங்க தெரிஞ்சுனாலே நம்ம முடியாது அப்படிங்கிற அதற்காகத்தான் உமக்காகவே உங்களை அருள் முடியவே அவர் செய்த அவதாரங்களை எழுதப்படுகிறார். அவருடைய உண்மையான சொல்லுவதை உங்களால் பார்க்க முடியாது. அவர் அங்கராக்கியர் இருந்தாலும் அவரை நாம் அறிவதன் பொழுது அவருடைய குணங்களை சொல்லணும். அவரை நாம் மனசார நினைக்கணும். அப்படிங்கிறதற்காகவே பல அவதாரங்களை எழுத ராமனாகவும் கிருஷ்ணனாகவும் ராமனாகவும் ராமனாகவும் மீனாகவும் பூர்ணமாகவும் இருந்தாலும் அவதாரங்களை எழுதுகிறார். அந்த அவதாரங்களுடைய ரகசியம் என்ன? அவருடைய உருவத்தை நினைக்கணும். அவருடைய பெயரை சொல்லணும். அவருடைய செயல்களை நாம் நினைக்கணும். இப்படி பண்ணிட்டே இருந்தீங்கன்னா உங்க மனசுல இருக்கக்கூடியதான தோட்டங்களை நீக்கி பக்தியை உண்டு பண்ணி உங்களுக்கு அந்த பருவமும் புரியும்படி வர்றேன். ஆகையால் அவருடைய உண்மையான சுலபம் பறவைக்கும் சுலபம் உங்களால பார்க்க முடியாது. பார்க்க முடியாது, கேட்க முடியாது, அறிய முடியாது, புரிந்து கொள்ள முடியாது. அதனால அவர் இவர்களுக்கு நாம் உலகங்களுக்கு அப்பாற்பட்டவராக இருக்கிறார் என்பதற்காகத்தான் அவருக்கு அதிருஷ்டம் என்று பெயர். அதிருஷ்டம் அவர் அறிய முடியாதுன்னு நினைக்கிறீங்க. புலங்களால் அறிய முடியாது. அப்ப எப்படி அறிய முடியும்? சாஸ்திரங்கள்னால் அறிய முடியும். சாஸ்திரங்கள் நாம் எப்படி அறிவது? குருமுகமாக அறியும். குருமுகமாக நம்ம அந்த சாஸ்திரங்களை அறிந்தோம். நம்ம மனசார
புலன்களுக்கு அறிவு புலன்களால் அறிய முடியாதவர். அவருக்கு என்ன பேரு? அறிவு புலனால் அறிய முடியாதவர், செயல் புலன்களால் பிடிக்க முடியாதவர். அப்படிப்பட்ட நாம சொல்லுவோம் அதிர்ச்சியான சொல்ல. அப்ப அவர் யாராலையும் அறிய முடியாதவர் என்று சொல்லுவோம். இதுவே அவருடைய சொரூபம் எனக்கு எப்படி தெரியும்? அப்ப அவருடைய சொரூபம் அதிர்ச்சியான்னு சொன்னேன். அதோட மறந்துடாதீங்க, அதோட அழகா இப்படிதானே நம்மளுக்கு முக்தி இல்லையே அப்படின்னு கவலைப்படாதீங்க. உங்களை ஆட்கொள்வதற்காக, உங்களை உதாரணம் பண்ணுவதற்காக, உங்களை அனுகிரகம் பண்றதுக்காக, உங்க மனசுல இருக்கக்கூடியதான எல்லா விதமான துன்பங்களையும் நீக்குவதற்காக, உங்க மனசுக்கு சாந்தியை கொடுப்பதற்காக அவர் பல உருவங்களை எடுத்துக் கொண்டிருக்கிறார். எந்த உருவங்கள்? வியக்தமான உருவங்கள். வியக்தம் தெளிவா, ஒவ்வொரு உருவமும் தெளிவா அவருடைய உருவத்தை நாங்கள் பார்க்கலாம். எனவே வியக்தரூபா பூதரூபேன வியக்தம் ஸ்வரூபம் ஆசியா. ஒரு பூதவுடன் நமக்கு எப்படி இருக்கோ இதே மாதிரி சதஞ்சர கிரந்தகிரேன கொண்டரம் சதீனவஸ்லம் சரதீரேஷனம் சாரவட்டோதினோத்துவம் அப்படின்னு அந்த பகவானுடைய ஸ்வரூபம். 4 கரங்களுள்ள ஒவ்வொரு சரீரத்திலையும் அநேக ஆபரணங்களுடன் கௌத்துவம், அப்படி மனமாக எரியிடம், ஜர, குண்டலங்கள், தோல் வளையங்கள் இத்தனையும் போட்டு இதெல்லாம் இருக்குல்ல. அது நீங்க போட்டு பார்த்தா உங்களுக்கு தெரியும். நம்ம எவ்வளவு பார்த்து தெரியும், எவ்வளவு கஷ்டம்னு தெரியும். ஆனா இத்தனை ஆபரணங்களோட அந்த மாலைகளோட எதற்காக அவங்களுக்கு இந்த மனசுல பதியும். அந்த உருவமானது வியக்தமாக இருக்கணும். சாதாரண மனுஷன் மாதிரி அவரும் இருந்தானா அவங்களை பார்த்தா மனதோட நிற்கிறதோ இல்லையே. அப்படியே பார்ப்போம், என்ன பார்த்தா அப்படிதான் ஞாபகம் இருக்கே, தாவப்பரியந்தம் இல்லை. ஆனா பகவான ஒரு தரம் நாங்கள் பார்த்ததில்லை. அந்த உருவம் உங்க மனத்திலேயே எப்பொழுதும் இருக்கணும். அதற்காக பகவான் வியக்தமான உருவத்தை, தெளிவான உருவத்தை, மற்ற மனுஷர்கள் மாதிரி இருந்த போதிலும் எந்த உருவமானது மனுஷனை மனத்தை விட்டு ஆகாதோ அப்படிப்பட்டதான உருவத்தை அடைந்திருக்கிறார். ஆகையால் இதெல்லாம் விராட் ஸ்வரூபம். பூமியில பாதங்கள், கண்கள் சூரியனுடைய கண்கள், கண்ணாவாத சிரோத்தியோ 2 கண்கள், 2 திக்குகள், சிரோத்தியோ விரோகம் தேவலோகமே அவருடைய தலையாகும். இப்படி ஒரு ஸ்வரூபம், இவ்வளவு பெரிய ஸ்வரூபம். ஆனா இந்த ஸ்வரூபம் ஒரு தடவை மனசுல நின்றுச்சுன்னா அதுக்கப்புறம் போகாது. மனசுல ஏற்றுக்கொள்ளதான் கேட்கும். அப்படி ஒரு எந்தமான ஒரு ரூபம், அந்த ரூபத்தை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார், விராட் ரூபத்தை. அது மட்டும் இல்ல, ஸ்வயம் பிரகாசமான யோகினாம் ஸ்வயம் பிரகாசமான உலகத்துல என்ன பொருளா இருந்தாலும் அப்பொருள் நாம் அறிய வேண்டுமே. ஏன்னா அப்பொருளுடைய வெளிச்சம் வேண்டும். வெளிச்சம் இல்லாமல் பொருள் தெரியாது. அவன் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? பொருள் கண்டேன் என்று கூறுகிறோமே தவிர அப்பொருளுக்கு மேல இருக்கக்கூடியதான வெளிச்சத்தை நாம் அறிவதில்லை. வெளிச்சம் இல்லாமல் பொருள் தெரியுமோ? யாருக்கும் தெரியாது. அதனால வெளிச்சம் வேணும். வெளிச்சத்தில் தான் பொருள் தெரியும். ஆனா அந்த வெளிச்சத்தை நாம் அறிகிறோமோ? வெளிச்சத்தில் பொருளை அறிகிறோம், வெளிச்சத்தை அறிவதில்லை. அந்த வெளிச்ச வடிவமா இருக்கிறது பகவான். வெளிச்சம் இல்லாத போனதையும் அந்த வெளிச்சத்தை நாம் அறிகிறோம். சோழத்துல வெளிச்சம் இருக்கலாம் இல்லை, ஆனாலும் அந்த வெளிச்சத்தை உள்ள ஆத்மா இருக்காது. அவர் அப்பொழுது வெளிச்சம், சூரியனுடைய வெளிச்சம் இல்லாத போனாலும், சந்திரனுடைய ஒளி இல்லாத போனாலும், அந்த நெருப்பு இவருடைய ஒளி எதுவும் இல்லாத போனாலும் பகவான் என்ன பண்ணிட்டு இருக்க? தன்னுடைய ஒளியை அந்த பொருள்களை கொண்டு அந்த சொந்தத்தில் இருக்கிற பொருள்களையும் நீங்க பார்க்கும்படி பண்ற. ஆகையால் ஒளிமயமாக வருகிறார். அவன் இருக்கும் பொழுது மனுஷனுக்கு சந்தேகம் வர, நான் இருக்கேன் உங்களுக்கு சந்தேகம் வருதா? அந்தந்த மனுஷனுக்கு தான் இருக்கேன்னு ஒரு நான் இருக்கேன்னா இல்லையான்னு டவுட் வருதா? ஏன் வரல? ஆட்டோ சட்டையில இருக்கா இல்லையா பார்க்கணும் சார்.
யோகினாம் எந்த ரூபாய் யோகிகளுக்கு சர்வதா உள்ள தோணிக்கொண்டே இருக்கிறார். நம்ம இடத்துல இருக்க தோணலை, நீ வந்து முயற்சி பண்ணல. நாம் என்ன யோசனை பண்ணுகிறோம்? வெளிப்பொருள் தான் யோசனை பண்ணணும். யாரும் வேலை ஆரம்பிச்சு போடணும், அந்த வேலை படிக்கணும், இந்த வேலை இதே தானே நினைப்பு. உள்ள இதயத்துல பார்க்கவும் நினைக்கிறத அந்த பூஜைக்கே உட்கார்ந்தாலும் 1000 எண்ணங்கள். அது என்ன அர்த்தம், என்ன அர்த்தம், இது பண்ணுது, இப்படி பண்ணுது, தலை வைக்கிறது, கால வைக்கிறது, என்ன வருது, இன்னும் வருது. இந்த எண்ணங்கள் வந்து பகவான உள்நோக்கி பார்ப்போம் எனக்கூடியதான எண்ணம் வருது. பூஜை பண்ணிட்டு இருக்கா, மனசு வேற எங்கேயோ போகும். வேதாந்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க, மனசு வேற எங்கேயோ போகும். ஏன்னா அது மனசனுடைய சுபாவம். மனசை கட்டுப்படுத்துவது அவ்வளவு சுலபம் இல்லை. மனசை கட்டுப்படுத்து என்று அர்ஜுனன் சொல்லும் பொழுது பகவான் சொல்லும் பொழுது அர்ஜுனன் சொல்ற சத்யாம் விக்கிரகம் மன்யே வாயோடி வசூலும். மனதை கட்டுப்படுத்துவது காத்த ஒரு இடத்துல நிறுத்துற மாதிரி கட்டம் என்று நினைக்கிறேன், அது முடியாது அப்படின்னு அன்னைக்கே பகவான் சொல்லும் பொழுது அர்ஜுனன் சொல்லும் பொழுது அர்ஜுனன் இப்போ அது இருந்தான். பகவான் சொல்ற ஆமா சத்தியம், நான் ஒத்துக்கிறேன், ஆனால் அதை நீ கட்டுப்படுத்திதான் ஆகணும். முடியாதுங்கிற கட்டுப்படுத்திதான் ஆகணும்னு எப்படி அது அபியாசே நல்ல கவுந்தைய பைனாச்சே நல்ல கிரகியது. அதுக்காக முயற்சி பண்ணுமா? தெரிஞ்சு முடியாதுன்னு சும்மா இருந்த வராது. முயற்சி பண்ணலாம். முயற்சி பண்ணினாதான் அந்த சொரூபத்தை நீ அடைய முடியும். மனசை கட்டுப்படுத்தணும்னு சொல்றாரு. இவ்வளவு கட்டுப்படுத்தினால் மனசை இல்லாங்க அடையாமல் இருக்கவையானால், மனசானது சொந்த பேரு கேட்கிற ஒரு இடத்துல இருக்கவையானால் பகவானுடைய வடிவமாக நமக்கு நன்றா தெரியும். நமக்கு பகவானுடைய சுரூபம் கண்ண முடியினா இருட்டுதான் தெரிகிறது தவிர பகவானுடைய சுரூபம் தெரியலைங்க. காரணம் என்ன அப்படின்னு கேட்கிறேன்னா மனசு கட்டுப்படுது. மனசு இங்க இருந்து அடைகிறது. ஒரு தீபம் இருக்கு, சுத்து விளக்கை எடுத்து வச்சிருக்கு, அதே நிமிஷத்துல பேனும் போட்டு அதுங்கிட்டே இருக்கும். அந்த ஒளியால நீங்க தெரியல, அதுங்கிட்டே இருக்கு. பேன் ஆஃப் பண்ணா காற்று இல்லாத இருக்கக்கூடியதான அந்த தீபத்தினுடைய சுடரானது இன்னும் வந்து ஆசையாமல் எப்படி நேரம் நிற்கிறதோ அதே விதமாக எண்ணங்கள் இல்லாதான மனசு ஒருமைப்பாட்டை அடையும். எண்ணங்களை எப்படி தூக்கி போடுறது, அது என்ன அழுக்காக போக வச்சு ஸ்நானம் பண்ணிக்க போடுன்னு அதே போல இந்த இதை போகுமான்னு மனசை நீங்க தொட முடியாது. மனசுல இருக்க அழுக்க போகணும்னா அதுக்கு ஒரே ஒரு வழி பகவானுடைய பக்தி தான் ஒரு வழி, வேற வழி கிடையாது. இப்படி பகவத் பக்தியினால கொஞ்சம் கொஞ்சமா அந்த மனசை கட்டுறது கொண்டு வரணும். அப்படி கொண்டு வந்ததையான பகவானுடைய வடிவமானது கிளியராக நல்லா தெரியும். ஆயர் யோகினாம் வியக்தரோபராயிவா அந்தோ வியக்தரோபா சாஸ்வதி அனந்தஜிது. சாஸ்வஜிது அனந்தஜிது ஆயிரக்கணக்கானவர்களை ஜெயித்தவர். அதோட என்ன எண்ணிக்கை இல்லாதவர்களை ஜெயித்தவர். அந்த தானே போறது. அது அல்ல, தேவதைகளுக்கு சத்துருக்களாக இருந்தவா அவ ஆயிரக்கணக்கான அரக்கர்கள் இருந்தார். இந்த ஆயிரக்கணக்கான அரக்கர்கள் எல்லாவற்றையும் ஜெயித்தார். அந்த ஜெயிக்கும் பொழுது எப்படி ஜெயித்தார் அப்படின்னா, அவர் விசேஷமாக நினைத்திருந்தாலும் எல்லாரும் அழியிட்டவன் நினைச்சா அழிந்து விடுவார். என்ன அவருடைய லட்சணம் என்ன? அவர் சத்தியகாமாக சத்தியசங்கர் எல்லாவற்றையும் முடிக்க போகிறான ஒரு சக்தி உள்ளவர். ஆகிய எல்லோரும் அழிந்து போகட்டும் என்று நினைத்தாலே அழிந்திருப்பார். ஆனா அவருக்கு மனதில் ஒரு கருணை இருக்கு, ஒரு தயம் இருக்கு. எல்லாரும் யார் நிஜமா சொல்லணுமோ இந்த பண்ணணுமோ அவரைத்தான் இந்த பண்ணுவாரு. அனாவசியமா ஒருத்தருக்கும் ஒரு துன்பத்தையும் சொல்ல மாட்டார். அவருடைய சொல்ல முடியும். ஆனா பகவானையே என்ன பண்றாரு தெரியுமா? அவர் எப்போதுமே வெற்றியாக எதிர்கொண்டே இருக்கார். அவன் பிறக்கும் பொழுதே எல்லாரும் மாதிரி இல்லாமல் அவனுக்கு 4 கையோட வந்துவான். எல்லாருமே பயமா போயிட்டு ஏன்னா
வந்து பார்க்கல, கைகள் அப்படியே இருக்கு. அம்மா பார்த்தாங்க, இப்படியே இருக்கு, என்ன எது தெரியலையே அப்படின்னு நினைச்சது. அவன்தான் கூப்பிட்டு போயிருக்கேன். ஒரு நாளைக்கு கிருஷ்ணன் போறேன், என்ன முடிவு பார்த்ததுமே டக்கரவிலே வந்து அப்ப பகவான் தான் இவரை சொல்ல முடியும்ங்கிறது வந்து தீர்மானம் ஆயிடுச்சு. அப்பொழுது அந்த அம்மா கேட்கிறாமா, நீ எனக்கு ஒரு பிரதிஜை பண்ணி கொடுக்கணும், என் பையனை நீ சொல்லக்கூடாது. ஏன்னா அப்படிதான் இது அவரே சைவ சித்தாந்தம் அப்படி இருக்கும் பொழுது நீ சொல்லக்கூடாது. ஏனென்றால் அம்மாவுக்கு குழந்தை மேல பிரீதிங்கிறது சகஜம். ஆகையால் இவர் சொல்லலைன்னா வேற யாராலையும் சொல்ல முடியாதுன்னு வந்தாச்சு. இவரும் சொல்ல மாட்டார், வந்து என் குழந்தை பழுத்து சொல்லுவா இல்லையா. ஏன்னா ஒவ்வொரு அம்மாவுக்கும் குழந்தை சௌக்கியமா இருக்கணும், எனக்கு போறீங்கன்னு என்ன வந்தவா பகவான் சொல்ல பாருங்க, நான் வந்து சொல்லணும் சொல்லக்கூடாது, எனக்கு விருப்பு விருப்பம் இல்லை. அவையும் பேசுவோம் நோக்கியா பேசியவன் வேண்டாதவன் எனக்குடைய பாகுபாடு இல்லாமல் நான் உலகத்தை எல்லோரையும் பார்க்கிறேன். ஆனால் இவர் வந்து தப்பு பண்ணலைன்னு நான் எங்க சொல்ல போறேன். தப்பு பண்ணாத எங்கேயே கிடையாதுப்பாங்க அப்படின்னு ஒரு சமயத்திலேயே 100 தப்பு பண்ணினா அப்புறம் போயிடுது. ஒரு தப்பு பண்ணலாம், 2 தப்பு பண்ணலாம், 90 தப்பு பண்ணலாம். ஆனா இன்னைக்கு ஒரு தப்பா நாளைக்கு ஒரு தப்பு என்ன பண்றது தெரியுமா? நான் பழைய தப்பா எடுத்துக்க மாட்டேன். இன்னைக்கு 9 தப்பு 100 தப்பு 99 தப்பு பண்ணினாலும் அதை நாளைக்கு மாறிச்சுன்னா அதெல்லாம் எடுத்துக்க மாட்டேன். ஆனா ஒரே நாள் ஒரே 100 தப்பு பண்ணினேன், அப்பொழுது நான் கொண்டு விடவில்லை. இந்த மாதிரி நினைச்சா யாராவது ஒரு மந்தியம் ஒரே இடத்துல 100 தப்பு பண்ணாத நினைக்காத அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டேன். என்ன ஆகுது? தர்மபுத்திர ராஜதுரோகம் பண்ணிட்டேன், யாகம் பண்ணியது. ராஜதுரோக யாகம் பண்ணினது மரியாதை தாமதம் கொடுக்கணும். இந்த தாமதம் கொடுக்கும் பொழுது யாருக்கு கொடுப்பது அப்படின்னு சந்தேகம். அங்க இருக்கிறவங்க எல்லோரும் சேர்ந்து பகவான் கிருஷ்ண பரமாத்மா கொடுங்க, உதாரணமா சேமா இருக்கும் அப்படின்னு தர்மபுத்திரனுக்கு அது சம்மதம் தான். ஆனா எந்த விஷயத்தையும் தானே செய்யப்படாது. ஒரு அரசனா இருக்கிறவன் அது ஒண்ணு தெரிஞ்சுக்கணும். தானே ஒரு டெசிஷன் எடுத்து பண்ணக்கூடாது. ஆசிரியர் அப்படித்தான். நானே எல்லா காரியம் பண்றதா இருந்தாலும் முதல்ல என்ன பண்ணணும், வீட்டுல கேட்கணும், சாமியை கேட்கலாம், குழந்தைகளை கேட்கணும், இது பண்ணினா நல்லா இருக்குமே அப்படின்னு. இப்படிதான் பண்ணணும் அப்படின்னு சொன்னேன்னா அவளுக்கு ஒரு சந்தோஷம். அதோட முதல்ல அவ பண்ணக்கூடியனா அவளுடைய ஒத்துழைப்பு இதுல கிடைக்கணும். நாமையும் கேட்கிறவர்கள அப்படின்னு ஒரு சந்தோஷம். அதே போல அரசனா இருக்கிறோம், முதல்ல என்ன தெரிஞ்சுக்கணும், எதையும் என்னைக்கும் நான் பண்ணுகிறேன் அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்கக்கூட. ஆகியால் என்ன பண்ணினேன், அங்க இருக்கிற எல்லாரையும் தந்தைகளையும் திரௌபதியும் மற்றவர்களையும் அதுல வரைக்கும் நேரம் கேட்கிறேன். எல்லோரும் சேர்ந்து சொல்ல உலகத்துல பகவான் தவிர எழுதுனாலும் ஒரு எண்ணி கிடையாது, அவருக்கு முதல்ல தாமதம் கொடுங்க அப்படின்னு மரியாதை தாமதம் கொடுங்க. சரின்னு ஒருத்தர் கொடுக்க ஆரம்பிக்கிற அந்த சமயத்துல சிறுபாரம் வந்து அவர் முதல்ல ஆரம்பமே இல்லை. ஏன்னா கிருஷ்ணனுக்கு அந்த வம்சத்துல இருக்கிறவங்களுக்கு ஒரு தாபம் இருக்கு. இந்த அரசர்களை ஆட்சி புரியப்படாது, அரசனே இல்லாதவர்களுக்கு ஆட்சி அல்லாதவர்களுக்கு அவரை நாங்கள் எப்படி நீங்க கொடுக்கலாம், இது ராஜசபையும் ராஜாக்களுக்கு கொடுக்க வேண்டியது. அப்படிப்பட்டதான ஆட்சியே இல்லாத வெற்றிக்கு கொடுக்கிறத அது தப்பு. அதோட மட்டும் இல்ல, அவர்கள சின்ன குழந்தைகள் வந்து அபவாதங்கள் இருக்கு. வெள்ளையில் இருந்தவர் ஸ்திரீகள்லாம் ஸ்நானம் பண்றது அவருடைய வசத்தை அறிந்து கொண்டவர், இப்படி நிறைய அபவாதங்கள்லாம் இருக்கு. அப்படிப்பட்டதான ஒரு மனிதனுக்கா நீங்க போய் கொடுக்கறது அப்படின்னு வரிசையா விட்டுட்டே போனாங்க. 1 2 3 கடைசியில 100வது வேற வழி இல்லை. அவர் ஒன்றும் இந்த சக்கர ஆயுதம் நினைச்சு அவ்வளவுதான் அவர் எடுத்து கொள்ளலாம். அடுத்த கடன் என்னாச்சு, அந்த சக்கர ஆயுதம் வந்து சிசுபாலனுடைய தலையை வச்சுட்டு சிசுபாலனுடைய ஆத்மா இருக்கிறத விட அந்த நிஜ சரீரமானது அவருடைய சொந்த வழியாக வெளியில வந்து பகவானுடைய பாதங்களுக்கு சென்று போயிருந்த. ஏன்னா அந்த சிசுபாலன் தந்தவத்திலிருந்து 2 பேர் ஜெயம் செய்யாது. பகவானுடைய சுவாமியுடைய பார்த்ததா
3 பிறவிகள், ஆனா எனக்கு விரோதிகளா இருந்து இங்க வரையடா அப்படின்னு கேட்கும்போது நாங்கள் தாங்களுக்கு விரோதிகளா இருந்து சீக்கிரமா வந்துடும். என்ன இந்த துவாரபாலகரா இருந்து கொண்டு தங்களுடைய பக்தரை பார்த்து கொண்டிருக்கிறது போன்றதான ஒரு பொறுப்பு இங்கே கிடைக்காது. ஆகையால் நாங்கள் இங்கே வருகிறோம் என்று சொன்னதுமே 3 ஜென்மாக்கள் அப்படின்னு கொடுத்தாதான் இரண்யாக்கள் இறங்கி இந்த ஒரு பிறவியும், ராவணன் கும்பகர்ணன் என்ற 2வது பிறவியும், அதே போல சிசுபாலன் தண்டவர்த்தன் என்னக்கூடியதான 3வது பிறவியும் அழைக்கப்பட்டது. அதனால் 2000 3வது சிசுபாலம் என்ன பண்ணின, இப்படி வந்த 100 தப்பு பண்ணின. அடுத்த கணம் அவருடைய தலையாக வெட்டி பகவானோட ஒன்னா போயிட்ட தேவிகளா ஆயிட்டாள் அப்படின்னு இப்படி பல பேரை அவர் பகவான் ஜெயிச்சிருக்கார். ஆகையால் வார்த்தை பேரோட்டியா இருந்ததுக்கு காரணம் என்ன, பூமிக்கு பாரமா இருக்கக்கூடியதான 10,000 பெயர்களை சொல்லணும். அதே போலீங்க யவனன் எனக்கூடியவன் ஒரு பெரிய ஒரு அரக்கன். அவன் நிறைய சைன்யங்களை வந்து மறுபடியும் பகவானோட யுத்தத்துக்கு வரான். பகவானோட யுத்தம் வரும்பொழுது என்ன பண்ணிருக்கா தெரியுமா, பகவான் என்ன பண்ணினார், யுத்தத்தோட போயிட்டே இருப்ப, யுத்தம் பண்ணுவ, தலையை நிறைய அரக்கர்கள் சொன்னார். ஆனா கடைகள் ஓடிவிட்டாரு, தோட்டு போய் ஓடி வராத ஓடி வராது. அது விரட்டிட்டு வரும்பொழுது என்ன ஆச்சுன்னு மறந்து போயிடுவாரு. இன்னும் கொஞ்ச நேரம் அப்புறம் அவன் என்ன பண்ணா தெரியுமா, பகவான் இருக்கிற இடத்துக்கு மறுபடியும் அரக்கர்களோட ஓடுதான். இது போல 18 தடவை அவன் ஏமாந்துட்டான். எதற்கான இன்னைக்கு இவனை ஜெயிக்க பண்ணலாம், ஆனா இவனுக்கு முன்னால் இருக்கக்கூடியதான சைன்யங்களை ஜெயிப்பது எவ்வளவு முடியாது. ஆயிரம் கொஞ்சம் கொஞ்சமா எல்லா தடவை அத்தனை பேரையும் ஒழித்து அதுக்கு பிறகு அவனை நடந்துகின்றார். எண்ணங்கள் ஆயிரக்கணக்கான ஜனங்களை கொஞ்சம் கொஞ்சமா கொண்டுட்டான். இப்படி கரைகிறார். பூமிக்கு நல்லது பண்றதுக்கும் லோகத்தில் இருக்கக்கூடியதான நல்லோர்களுக்கு சேவத்தை கொடுப்பதும் பல தீவைகளை புரிந்திருக்க ஆகையால் யுத்தத்துல பல பேர்களை கொண்டதனால் அவருக்கு சுராதீனாம் சகசிராணி, சுராதீனாம் தேவதைகளுக்கு நல்லோர்களுக்கும் சத்ருக்களாக இருக்கக்கூடியதான ஆயிரக்கணக்கான ஜனங்களை யுத்தே ஜெயதி, யுத்தத்துல ஜெயிப்பதனால் அவருக்கு சகசிரஜித் அப்படின்னு. இதனால அனந்தது என்ன கணக்கு அடங்காதவர்களை எல்லாவற்றையும் ஜெயித்தார் அப்படின்னு சொல்றேன். அது எப்படி வரும், அதுவா அப்படி இல்ல. சர்வாணி பூதானி யுத்த கிரீடாத சர்வத்திர அதிமுக சக்தியா ஜெயதி. உலகத்தில் இருக்கிற சகல பிராணிகளையும் அவர் ஜெயித்திருக்கார். அரக்கர்களை மட்டும் இல்ல, எல்லா பிராணிகளையும் ஜெயித்திருக்கார். எப்படி சர்வாணி பூதானி, எல்லா பிராணிகளையும், தீயதும் எல்லா ஜீவராஜர்களையும், எல்லா மனுஷர்களையும், எல்லா அரக்கர்களையும், யுத்தத்துல சில பேரையும், விளையாட்டுல சில பேரையும், சர்வத்திர அதிமுக சக்தியா, எல்லோரும் அதிகமான ஒரு சக்தியினால அவர் எல்லாவற்றையும் ஜெயித்திருக்கார் அப்படின்னு. இந்த அதிக சக்தின்னு என்னது, நாம் ஒண்ணு நினைக்கிறோம், நினைச்ச மாதிரி ஆக மாட்டேங்குது, வேற விதமா மாறும். ஏன் சார் இவன் இப்படி மாறுறதுன்னு, ஆனா இவன் நினைச்சால் பகவான் வேற விதமா ஆகிட்டார். மேன் ப்ரொபோசல் காட் டிஸ்போசல். ஏன் சுவாமி இப்படி எல்லாம் நடக்கிறது, பகவானுடைய சக்தி என்ன, அவனவனுடைய கர்மா எப்படி இருக்கோ அப்படித்தான் நடக்கும். ரொம்ப எஃபர்ட் எடுத்து இந்த காரியத்தை முடிக்கணும் அப்படின்னு ஆரம்பிக்கிறேன், என்னமோ நல்லா தான் வரும், கடைசியில ஏதோ ஒன்று நடக்கலாம். நீங்க நினைக்கிற சமயத்துல ஒரு 5-6 மாதம் அவர்கள் பார்க்க முடியும். இந்த பொருளை வாங்கணும்னு நினைக்கிறோம், எவ்வளவு முயற்சி பண்ணினாலும் வாங்க முடியல. கொஞ்ச நாள் ஆனப்படும் நீங்க எப்படி நினைச்சீங்களோ அதை விட உயர்ந்ததான ஒரு பொருள் உங்களுக்கு வரும். ஏன் அவன் நினைக்கிறது இப்போ வந்தது, அதான் பகவான் எப்பொழுது உங்களுக்கு கொடுத்தால் அது நல்லா இருக்குமோ அப்பொழுது அதை உங்களுக்கு கொடுக்கணும். பகவானுடைய தொடர்பு என்ன, நீங்க விரும்பின சமயத்தில் கொடுக்கறது இல்லை, எப்பொழுது உங்களுக்கு தேவைப்படுமோ அப்பொழுது கொடுக்கணும். எப்பொழுது அதனால் உங்களுக்கு வாழ்க்கையில நன்மை ஏற்படுமோ அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கணும். இப்படி மனுஷனுடைய எது நினைச்சாலும் அவனுக்கு தகுந்தா போல அவனுக்கு சேவத்தை கொடுக்கணும். யான் கூடியதான எண்ணங்கள் எல்லாவற்றையும் ஜெயித்திருக்கிற ஆயர் அவருக்கு என்ன பேரு, ஆனந்த ஜித். இப்படி இது தேர்வது. இப்படி பகவானுடைய நாமாக்கள்ல இதா நிகழ்ச்சிதா வர்த்தோ நைஜமாயோ மகாஜனா அதிருஷ்யோ எந்தரோ வர்த்த
சதிரனந்த